Principles of inheritance and variation முடிச்சதுக்கு அப்புறம் next chapter, that is cell cycle and cell division ஆரம்பிக்க போறோம். So இது most important ஆன ஒரு chapter. குட்டியான chapter இருந்தா கூட இதுக்கு அவ்வளோ questions கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என்சிஆர்டியை நல்லபடியாக படிக்க போகிறோம். லைன் பை லைன் ரீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் என்னவா இருக்கும், தட் இஸ் செல் சைக்கிள் எப்படி தான் இருக்கும் இன் ஹியூமன்ஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எப்படி தான் என்ன தான் நடக்குது அதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் என்னது, all organisms, even the largest, start their life from single cell. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதை கிளியர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கோம். தட் இஸ் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஈவன் த லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் தேர் லைஃப் ஃப்ரம் அ சிங்கிள் செல். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிங்கிள் செல்லில் இருந்து தான் லைஃப் ஃபார்ம் ஆரம்பிக்குது. அந்த ஒரு சிங்கிள் சென்டென்ஸே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டென்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ தட் இஸ் ஈவன் த லார்ஜஸ்ட் தே ஸ்டார்ட் தேர் லைஃப் ஃப்ரம் சிங்கிள் செல். ஓகேவா? ஸோ சிங்கிள் செல்னு சொல்லும்போது அந்த என்ன செல்லாக இருக்கும், தட் இஸ் த ஜைகாட். ஸோ ஜைகாட்டில் இருந்து தான் புது ஒரு லைஃப் ஆரம்பிக்குது. அது ஒரு சிங்கிள் செல். ஓகேவா? So, growth and reproduction are characteristics of cells, indeed of all living organisms. All cells reproduce by dividing themselves into two, and each parental cell giving rise to two daughter cells each time they divide. So, இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு வரிசையில் நம்ம பார்க்கும்போது செல் சைக்கிள். Cell cycle na ennadu, that is very well given in this sentence, that is the sequence of events by which a cell duplicates its genome, synthesizes the other constituents of the cell and eventually divides into daughter cells, and that is called as the cell cycle. ஒரு parental cell irundhu that daughter cells form ஆகிறது தான் it is called as what? It is called as the cell cycle னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ the events are themselves under the control of what? ஒரு விஷயம் இருக்கு that is controlling something. அதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா it is the genetic material. ஓகே, ஸோ genetic material தான் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஆடியோ கிளியர் இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம், and then we'll just go with the flow. Okay, so DNA synthesis occurs only during one that is a specific stage in the cell cycle. So நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா செல் சைக்கிள் எப்படி தான் நடக்க போகுது, எந்த மாதிரி இதில் தான் எந்த மாதிரி ஃபேஸஸில் நடக்க போகுது, அந்த விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம், that is phases of cell cycle. ஒரு யூகேரியோட்டிக் செல் சைக்கிள் எடுக்கும்போது that has been illustrated by human cells in culture. ஸோ ஹியூமன் செல்ஸ் இன் கல்ச்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல்ஸ் டிவைட் ஒன்ஸ் இன் அப்ராக்சிமேட்லி எவ்ரி 24 hours. ஸோ 24 ஹவர்ஸில் ஒரு ஹியூமன் செல் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு செல், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஈஸ்ட் செல். ஈஸ்ட் எடுத்திங்கன்னா அதோட செல் சைக்கிள் ஒன்லி 90 minutes. ஸோ அது ஒரு பேரண்ட் இதில் இருந்து அது ப்ராஜினி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன்லி நீடட் டைம் இஸ் 90 minutes. ஸோ இந்த விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஹியூமன் செல்ஸ்னு சொல்லும்போது 24 hours தேவை ஒரு செல் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சிமிலர்லி தட் இஸ் ஈஸ்ட்னு சொல்லும்போது அதோட செல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 90 minutes தேவை. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. Cell cycle that is divided into ரெண்டு விஷயங்கள் இருக்கு, that is interphase and the M phase. So interphase னு சொல்லும்போதும் and M phase னு சொல்லும்போதும் we can say mitosis phase. Okay, so M phase னு சொன்னா இங்கே தான் ஆக்சுவல் செல் டிவிஷன். ஈச் சென்டென்ஸ் இந்த சாப்டரில் மட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃபில் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும் செல் சைக்கிள் எப்படி இருக்குன்னு. ஸோ தட் எக்ஸாமில் உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது கண்டிப்பாக உங்கள் மனசில் ஓடும், அண்ட் தென் உங்களால் அது எக்ஸாமில் நல்லபடியாக அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்.
ஓகே ஸோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வந்து நம்ம இந்த செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனில் உங்களுக்கு எந்த ஏரியாவில் டவுட் இருக்கோ ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ் கிளியர் ஆக்கி நான் தருவேன் ஓகேவா ஸோ த ஆக்சுவல் செல் டிவிஷன் இட் அக்கர்ஸ் இன் த எம் ஃபேஸ் எம் ஃபேஸில் தான் இங்கே வந்து நடக்குது and mitosis occurs and interphase represents the phase between two successive M phases. So, ரெண்டு M phasesக்கு நடுவுல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா interphase இருக்கு. So, that is the two phases between the successive M phases we have the interphase. So, இங்க வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா the interphase lasts more than 95% of the duration of cell cycle. So, ஒரு cell cycle எடுத்தா நம்ம பார்க்கிறது என்ன ஆக்சுவலான செல் டிவிஷன் எங்க நடக்குது இட் டேக்ஸ் பிளேஸ் இன் வேர் தட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த எம் ஃபேஸ் ஸோ எம் ஃபேஸ்ல நடக்கும்போது நம்ம நினைப்போம் எம் ஃபேஸ்ல தான் டிவிஷன் நடக்குது ஸோ டைம் ஜாஸ்தியா இருக்கும் அங்கே தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும்னு நினைப்போம் பட் 95% ஆஃப் த செல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் ஸோ ஈச் சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ எம் ஃபேஸ்னு சொல்லும்போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் நியூக்ளியர் டிவிஷன் ஸோ எம் ஃபேஸ்னு சொல்லும்போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் நியூக்ளியர் டிவிஷன் corresponding to the separation of daughter chromosomes. So, first வந்து என்ன ஸ்டெப் நடக்குதுன்னா இந்த ஒரு செல் that is mitosis phaseல நியூக்ளியர் டிவிஷன் நடக்குது நியூக்ளியஸ் இருக்கு அண்ட் அதோட டிவிஷன் வந்து டாட்டர் குரோமோசோம்ஸ் தட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் தி டாட்டர் குரோமோசோம்ஸ் நடக்குது நியூக்ளியஸ்ல தான் குரோமோசோம்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து எங்க நடக்குது த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேரியோகைனசிஸ் ஓகே and followed by the division of cytoplasm. So, division of cytoplasm nu சொல்லும்போது it is what cytokinesis. So, cytokinesisum அங்க நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க ஓகேவா so cytokinesisum நடக்குது and then karyokinesisum நடக்குது okay so we have two that is division occurring in M phase karyokinesis and cytokinesis okay so interphase nu சொல்லும்போது that is called as what the resting phase so resting phase and it is what it is the time during which what happens time during which the cell is preparing for what division by undergoing cell growth and DNA replication in an orderly manner so இந்த ஒரு ரெஸ்டிங் ஃபேஸா இருந்தா கூட there is something undergoing there என்ன நடக்குது அங்க செல் growth நடக்குது ரெண்டாவது விஷயமா DNA replication நடக்குது so நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெண்டே எம் ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் எம் ஃபேஸில் ஆக்சுவல் செல் டிவிஷன் நடக்குது அண்ட் we have two different type that is karyokinesis and cytokinesis இதுக்கு நடுவில் we have the interfaceனு சொல்கிற ஒரு ஃபேஸ் அண்ட் அங்கே வந்து செல் growth அண்ட் DNA ரெப்ளிகேஷன் நடக்குது அது எப்படி நடக்குதுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க So, interphase nu சொல்லும்போது it is further divided into what the three phases that is G1 phase, S phase and G2 phase. So, interphase nu சொல்லும்போது என்ன I mentioned it is the resting phase that is something prepare like preparation time nu சொல்லுவோம்ல prepare ஆகிறதுக்காக yeah so அந்த ஒரு டைம் தான் என்னது that is the interphase nu சொல்லுவோம் so G1 phase nu சொல்லும்போது we have the gap 1 synthesis and gap 2 okay so gap 1 synthesis and gap 2 and G1 phase nu சொல்லும்போது it is the interval between mitosis and initiation of the DNA replication okay வா so that is G1 phase nu சொல்லும்போது என்னது மைட்டோசிஸ்ல இருந்து DNA replication ஆரம்பிக்கும் போது இல்ல டைம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் that is the G1 phase so mitosis இருக்கு and the DNA replication G1 phaseல என்ன நடக்குது metabolically active and continuously grows but does not replicate so replication of DNA G1 phaseல நடக்கல இங்க என்ன நடக்குதுன்னா இங்க வந்து metabolically active-ஆ இருக்கு and also continuously grow ஆயிக்கிட்டே இருக்கு then we have the synthesis or the S phase so இந்த ஒரு டைம்ல தான் இந்த ஒரு பீரியட்ல தான் ஆக்சுவலான DNA replication நடக்குது DNA synthesis or replication occurs. So, DNA ல இருந்தே DNA form ஆகிறது தான் that process is called as replication. உங்களுக்கு இன்னும் வந்து geneticsல உங்களுக்கு நல்லா புரிய வரும். So, we'll be covering that with then DNA synthesis னு சொல்லும்போது
or replication takes place. So during this time, the amount of DNA per cell doubles. So doubling of DNA occurs in the S phase. So S phase order synthesis phase adha neenga nyabagam vechukonom. Very very important. In the oro sentence previous year NEET questions la appadiye ketirukanga. Okay, so 2C la irundichna that will increase into 4C. By the end of the S phase 4C agum. So however, there is no increase in the chromosome number. So if the cell has diploid, that is 2N, the number of chromosomes at G1, even after S phase, the number of chromosomes remains the same, that is 2N. So inga enna solrana, the amount of DNA per cell doubles, but the number of chromosomes remains the same. So that's what happens in the S phase. Replication தான் நடக்குது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. Okay, so in animal cells னு சொல்லும்போது during the S phase, so S phase னு சொல்லும்போது என்ன நடக்குது? We have DNA replication begins in the nucleus and the centriole duplicates in the cytoplasm. So DNA replication எங்க நடக்குது? Site of DNA replication னு கேட்டா it is nucleus, of course. ஏன்னா அங்க யார் இருக்காங்க? Chromosomes அங்க தானே இருக்கு. So animal cellல DNA replication எங்க நடக்குது? Within the nucleus. Whereas and the centriole duplicates, but centriole எங்க duplication நடக்குது? Cytoplasmல நடக்குது. இந்த statement யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. So during the G2 phase, the proteins are synthesized in preparation for the mitosis while cell growth continues. So G1 இருக்கட்டும் S phase ல replication, G2 phase இருக்கட்டும் cell continues to grow. Okay, but the replication only occurs in the S phase. So இந்த ஒரு கான்செப்டை உங்க மனசுல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, so we have the என்னது இந்த ஒரு இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. G1 and we have the S phase and then followed by the G2 and we have the mitosis. So அதான் இந்த ஒரு டயக்ராம்ல கொடுத்திருக்காங்க. That is we have the G1 S phase, G2 and the M phase. So G1 S phase and then G2 and then followed by the M phase. So that is what a cell cycle அப்படின்னு சொல்றது. Okay, so that is the summary of that. But in some cells, in the adult animals, they do not exhibit what? They do not exhibit division. அவங்கள வந்து division காட்டவே மாட்டாங்க. So they are example like heart cells. Heart cells னு சொல்லும்போது அவங்க கிட்ட என்னது? Division நடக்கல. So division நடக்காதப்போ என்ன நடக்குதுன்னா, but many other cells divide only occasionally. சில cells in adult animalsல division வந்து பண்ண மாட்டாங்க. But some cells division பண்ணுவாங்க. Some of the cells occasionally இது பண்ணுவாங்க. In like replacement of cells, wear and tear, injury, அந்த டைம்ல மட்டும் occasionally division பண்ணுவாங்க. And they cells that do not divide further G1 phase exit பண்ணி they enter into an inactive stage and that is called as the quiescent stage. So G0 ன்னு சொல்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா enter பண்ணுவாங்க. So any doubts, ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? So cells in this stage, they remain metabolically active but no longer proliferate. So proliferation இங்க நடக்காது but metabolically active இருக்கு. So they unless called on. So ஏதாவது ஒரு requirement of the organism இருந்தா மட்டும்தான் அது cell division திருப்பி ஆரம்பிக்கும். இல்லனா அது வந்து metabolically active இருக்கும், growth கிடையவே கிடையாது. In the case of in the stage that is quiescent stageல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So mitosis னு சொல்லும்போது the mitosis cell division எங்க நடக்குது? Only seen in the diploid somatic cells. இந்த ஒரு சென்டென்ஸும் very important. That is diploid somatic cells. So diploid somatic cells and a few exceptions where haploid cells நடக்குது. Examples male honeybees. So animalsல mostly diploid ஆன cell division தான் நடக்கும் mitosis, but diploid somatic cellsல பார்க்க முடியும். But whereas haploid cellsலயும் நடக்குது எங்க? male honeybees. So இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஓரோ questions நீங்க எதிர்பார்க்கலாம். Okay, so against this, the plants can what show mitotic divisions in both haploid and diploid cells. அதனால தான் plants வந்து that is alternation of generations in plants உங்களால பார்க்க முடியுது. Because of what? The mitosis occurs in both the haploid and diploid cells.
ஓகேவா? ஸோ வித் தட் we are coming to an end to what the interface na என்னதுன்னு நம்ம முடிக்கிறோம். G1 S phase, G2 G1 exit பண்ணிட்டு ஒரு acquiescent stage, that is what the G0 phaseலுக்கு போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து the M phase என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சொன்னோம் ரெண்டு M phaseக்கு நடுவில் we have what the interface. ஸோ மைட்டோசிஸில் என்ன நடக்குது அதுதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். So most dramatic period of the cell cycle nu sonna it is the M phase. So M phase nu sollumbodhu the number of what chromosomes in the parent and the progeny cells, they are the same. இந்த ஒரு statement most important. Okay, so the number of chromosomes in parent and also the progeny cells, they are same. So it is called as what the equational division. So equational are divide ஆகுது, but parent la இருக்கறதும் progeny la இருக்கறதும் same number of chromosomes. அந்த concept ஓகேவா? So இங்க வந்து karyokinesis நம்ம சொன்னோம், that is M phase ல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு, karyokinesis and cytokinesis. So karyokinesis nuclear division further 4 stage divide ஆயிருக்கு. So 4 stage என்ன அதுதான் நம்ம இன்னும் அடுத்த வீடியோல, that is இந்த இதுல next பார்க்க போறோம், இந்த வீடியோல next பார்க்க போறோம். So karyokinesis னு சொல்லும்போது that is it is involving 4 stages. We have the prophase, metaphase and anaphase and telophase. Okay, so prophase இருக்கு, metaphase இருக்கு, anaphase இருக்கு and telophase இருக்கு. So prophase னு சொல்லும்போது என்னது, that is first stage of karyokinesis, prophase. Pro னு சொல்லும்போது first இருக்கிற ஸ்டேஜ் prophase. and இங்க என்ன நடக்குதுன்னா இங்க வந்து initiation of condensation of chromosomal material. இங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், that is this is the chromosome. chromosomes கிட்ட that is chromatids இருக்கு, centrally they have the centromere இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை உங்க மனசுல வரணும். இந்த ஒரு ஆர்கனைசேஷனை கண்டென்சேஷன் ஆஃப் த குரோமோசோமல் மெட்டீரியல், உங்களுக்கே தெரியும் இட் இஸ் வாட் அ தின் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் குரோமோசோமில் இருக்குன்னு தெரியும். ஸோ குரோமோசோம் இட் செல்ஃப் இஸ் அ த்ரெட் லைக் மெட்டீரியல். அப்போ வந்து அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சர் வந்து கண்டென்சேஷன் நடக்கும்போது தான் இட் இஸ் த ஸ்டார்டிங், அதோட பிகினிங் தான் என்னது ப்ரோஃபேஸ். ஸோ இனிஷியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல் தான் ப்ரோஃபேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது, குரோமோசோமல் மெட்டீரியல் அன்டாங்கிள் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே சென்ட்ரோசோம்னு சொன்னால் we have microtubular ஒரு ஆர்கனல் சென்ட்ரோசோம் இருக்கு, அங்கே வந்து duplication during S phase of interphase சொல்லியிருக்கேன். ஓகே, now begins to move towards the opposite poles. ஸோ ஒரு செல் எடுத்தீங்கன்னா that is இங்கே நியூக்ளியஸ் இருக்கு and we have the centrosome இங்க இருக்கு. So centrosome duplication occurs in the cytoplasm னு படிச்சோம், and the chromosomes வந்து the DNA replication occurs within the nucleus. So this is the nucleus and this is the cytoplasm. So S phase ல centrosome ஓட duplication நடக்குது and they move to what, they move to the opposite direction. Okay, so உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So in this என்ன நடக்குதுன்னா in short prophase ல chromosomal material condenses to form a mitotic chromosome, that is material-ஆ இருக்கு. ஸோ குரோமோசோமல் மெட்டீரியலாக இருந்ததை இப்போ வந்து என்ன ஆகுது, குரோமோசோமாக மாறுது, இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மாறுது. தே ஆர் பீன் ஆர்கனைஸ்ட் இன் டு தி ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ குரோமோசோமல் மெட்டீரியல் ஒரு காம்பேக்டான ஒரு குரோமோசோம் ஃபார்ம் ஆகுது அண்ட் கண்டென்சேஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ chromosomes they are seen what composed of 2 chromatids which are attached by what, the centromere. ஓகே, ஸோ சென்ட்ரோமியர்ல அட்டாச்ட் ஆயிருக்கு, தே ஆர் 2 chromatids, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்ட்ரோசோம் தே அண்டர்கோ டியூப்ளிகேஷன் டியூரிங் த இன்டர்ஃபேஸில் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். சென்ட்ரோசோம்னு சொன்னால் டியூப்ளிகேஷன் டியூரிங் த இன்டர்ஃபேஸ். நவ் தே மூவ் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ். ஸோ ஆப்போசிட் போல்ஸ்க்கு அவங்க மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நவ் சென்ட்ரோசோம்னு சொல்லும்போது அவங்க வந்து they radiate microtubules asters and the 2 asters together with spindle fibers they forms the mitotic apparatus. ஸோ நம்ம என்னன்னு பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி ப்ரோஃபேஸில் இங்கே பாருங்களேன், இங்கே குரோமாட்டின் மெட்டீரியலாக கிடைக்குது, அது வந்து என்ன ஆகுது,
condensation of the chromatin material, the chromosomal material condense பண்ணி அதுக்கு வந்து chromatid வருது and then centromere வருது. Okay, so centromere is different from centrosome. Centrosome னு சொன்னா அது ஒரு organelle, வேற centromere னு சொன்னா அந்த chromosomeக்கு நடுவுல பார்க்குற ஒரு அந்த division chromatids ரெண்டும் attach பண்ணி இருக்கிறது தான் centromere. Like confuse ஆகக்கூடாது. Okay, so early prophase னு சொல்லும்போது here we can see the chromatin material இருக்கு. So இந்த chromatin material ஓட condensation தான் நடக்குது. So இங்க வந்து condensation ஆகும்போது they form the chromosome மாறுது. That is the first thing. And next thing என்ன ஆகுதுன்னா, that is the centrosome னு சொன்னல, they will move to the opposite poles. So opposite poles போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will radiate the fibers. So they will radiate the fibers and asters னு தான் சொல்லுவாங்க. So the fibers, that is asters coming out, centrosome எல்லாமே நம்ம mitotic apparatus னு சொல்லுவோம். So two asters that is together with spindle fibers all together mitotic apparatus. So by the end, that is the cells at the end of the prophase, என்ன நடக்குது, we have viewed under microscope, அவங்களுக்கு Golgi complexோ இல்ல, endoplasmic reticulumோ இல்ல, nucleolus இல்ல, and the nuclear envelopeம் காணும். So by the end of prophase இவங்களுக்குள்ள இருக்கிற organelles எல்லாமே disappear ஆகி போயிடுச்சு. Okay, so thorough with that. So prophase, one thing happens, condensation of the chromosomal material into chromosomes. Second thing, அவங்க வந்து centrosome வந்து ரெண்டு எட்ஜுக்கு போயிடும், அவங்க asters produce பண்ணுவாங்க, so mitotic apparatus. Third thing என்னன்னா organelles எல்லாமே disappear ஆயிருக்கும். Okay, so next சொல்லுதா பாருங்க, that is the nuclear membrane எல்லாம் disappear ஆகுது. That is in case of what, here we can see the disintegration of the nuclear envelope. Okay, so next is the metaphase. Metaphase னு சொல்லும்போது இங்க என்ன நடக்குது, disintegration of the nuclear envelope. So disintegration of the nuclear envelope னு சொல்லும்போது it is the second phase of mitosis. So second phase of mitosis னு சொன்னா உங்க மனசுல இருக்கிறது என்னது, it should be the metaphase. Okay, so then we can see இங்க வந்து condensation of chromosomes வந்து complete ஆயிடுச்சு, and அது வந்து at the stage with morphology of chromosomes is most easily studied. So metaphase ல உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் நம்மளால அந்த ஒரு செல் டிவிஷனோட chromosomes, that is chromosomes ஓட மார்ஃபாலஜியை தரோவா படிக்க முடிகிற ஒரு ஃபேஸ்னு சொன்னா that is metaphase. ஓகேவா, so it is made up of, that is metaphase chromosomes னு சொன்னா two sister chromatids இருக்கும் and they are held by centromere. So இந்த ஒரு centromere இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு kinetochore இருக்கும். So இங்க ஒரு small disc shaped ஆன kinetochore. ஓகேவா, kinetochore இருக்கு. So kinetochore னு சொல்லும்போது அந்த ஒரு இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், and these structuresல தான் அந்த spindle fibers வந்து attach ஆகிற structures. Okay, so இங்க பாத்தீங்கன்னா we can see they are moved to what, they are moved into position at the center of the cell, and metaphase it has been characterized by the chromosomes coming and lying. இப்போ ஒரு செல்ல நினைச்சீங்கன்னா, for example ஒரு செல்ல நினைச்சீங்களா, அதோட சென்டர்ல வந்து என்ன ஆகுது, the chromosomes come and lie in the equator planeல வந்து அரேஞ்ச் ஆகுது. அதுதான் என்ன மெட்டஃபேஸோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றது. ஸோ அது வந்து எப்படின்னா, ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து ஆஸ்டர்ஸ் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த வந்து என்னது, தட் இஸ் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, அது கெட் அட்டாச் டு த கைனட்டோகோர். ஸோ கைனட்டோகோரில் அட்டாச் ஆகும்போது எல்லாம் அந்த இக்வேட்டர் பிளேனில் வந்து அரேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே வந்து என்ன கவனிக்கணும்னா, அந்த பிளேன் ஆஃப் அலைன்மெண்ட். Okay, so the plane of alignment of the chromosomes at the metaphase, and that is referred to as what, the metaphase plate. So metaphase oda plate adu important ana or concept. So metaphase la enna nadakudhu overall paatha, spindle fibers attached to the kinetochores of the chromosomes are moved to the equator and get aligned along the metaphasic plate through the spindle fibers to both the poles. So inge figure pathina
that is transition to the metaphase. Okay, each diagram cell cycle la irukra oro diagrams romba romba important ana diagrams. Okay, so inge parunga, that is asters vandu enna agudhu, spindle fibers produce pannadhu, they get attached to what, the kinetochores. Okay, kinetochores attach பண்ணிட்டு இருக்கு and they come and arrange themselves in the metaphasic plate. Okay, so metaphasic plate la vandu arrange agudhu, this is the metaphase plate. Metaphase plate. Okay, so next anaphase. So prophase, metaphase, third phase anaphase. So anaphase la enna nadakudhu, anaphase la vandu the chromosomes arranged in the metaphase plate, splitting நடக்குது. splitting நடக்குது. And இங்க வந்து simultaneously and two daughter chromatids, daughter chromosomes of the future daughter nuclei, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா migrates towards the opposite pole. So opposite poles-க்கு வந்து இழுத்துட்டு போறாங்க. Okay, so இங்க பாருங்க, figure பாருங்க. So இங்க பாத்தீங்கன்னா kinetochore-ல attach ஆயிருக்கு, like microtubules வந்து attach பண்ணுது, and then அவங்க வந்து அந்த opposite poles-க்கு இழுத்துக்கிட்டு இருக்கு, ரெண்டு சைடும் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது the centromere split and the chromatids separate. So separation of the chromatids and chromatids they move to the opposite pole. So opposite pole-க்கு போய் அவங்க வந்து இருக்காங்க, that is anaphase. Okay, so anaphase உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா telophase. So telophase என்னது, here at the beginning of the final stage of the karyokinesis, chromosomes என்னது, they have reached their respective poles, decondense. So condense, chromatin material வந்து condensation வழி chromosome form ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி வந்து chromosomes decondense ஆகி chromatin material ஆகுது. So now they lose their individuality. So chromosomes ஆகும்போது there was some individuality. இப்போ வந்து அவங்க தனியா இல்ல, அவங்க வந்து ஒரு like individuality இல்லாம ஒரு group ஒரு மாஸா வந்து ஒரு chromatin material-ஆ இருக்காங்க. Okay, so that is the like final stage, that is what telophase னு சொல்றது. இந்த chromatin material ரெண்டு poles-லயும் போய் attach ஆகுது. ஓகேவா, ஸோ ரெண்டு போல்ஸ்லையும் போய் அட்டாச் ஆகுது, and the chromosomes cluster at the opposite spindle poles and the identity of it is lost. So we can see இங்கே பாருங்க, இந்த ஒரு ஃபிகரில் பார்த்தீங்கன்னா that is chromatin material goes to the opposite poles, opposite poleக்கு போயிருக்கு ரெண்டும். Okay, now the nuclear envelope develops around the chromosome, clusters at each pole forming two daughter nuclei. So two daughter nuclei வந்து தனியா அவங்க ஃபார்ம் பண்றாங்க, and what happens, nucleolus, Golgi complex and the endoplasmic reticulum they reform. போன structures prophase-ல என்னெல்லாம் disappear ஆயிடுச்சோ அந்த structures எல்லாம் திருப்பி வர்றது, அதுதான் இங்க வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா followed by the karyokinesis, prophase, metaphase, anaphase, telophase, we have the cytokinesis. So cytokinesis னு சொல்லும்போது இங்க that is நம்ம சொன்னோம் இப்போ daughter nuclei செப்பரேட் ஆயிருக்காங்க, but cell itself is divided into two daughter cells-ஆ மாறணும், and by the separation of what, the cytoplasm. So cytoplasmத்தோட செப்பரேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், that is called as the cytokinesis. Okay, so and at the end of which what, cell division gets completed, and in an animal cell இந்த மாதிரி எப்படின்னா, இப்போ ஒரு animal cell நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஒரு animal cell நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு செல். ஓகேவா, ஓகே, ஸோ நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ that is animal cell கன்சிடர் பண்ணுங்க. இங்கே வந்து that is எண்டில் இருந்து ஒரு ஃபரோ, that is செல் மெம்பரேன்லேருந்து ஒரு ஃபரோ வந்து ஃபார்ம் ஆகுது. that furrow gradually deepens. So gradually deepen ஆகி சென்டரில் வந்து அந்த மாதிரி ரெண்டு செல்லாக மாறிடுது. ஓகே, ஸோ தட் இஸ் ரெண்டு செல்லாக மாறிடுது, டிவைடிங் த செல் சைட்டோபிளாசம் இன்டு டூ. ஸோ ஆனிமல் செல்லில் இந்த மாதிரி ஃபரோ ஃபார்மேஷன். whereas in plant cell என்ன ஆகுது, they have a cell plate, நடுவில் அவங்க வந்து என்ன இருக்குது, அவங்களுக்கு ஒரு செல் பிளேட் இருக்குது,
which is அதுதான் என்ன ஃபார்ம் ஆகுது செல் வாலா ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த நடுவில் இருக்கிற செல் பிளேட் நடுவில் இருந்து சைடுக்கு வந்து that is how the cytoplasm of the plant cell divide okay so that is middle lamella between the walls of the two adjacent cells நீங்க plant பத்தி morphology and anatomy படிக்கும்போது உங்களுக்கு அது புரிய வரும் என்னது இந்த middle lamella of the walls of two adjacent cells okay நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க At the time of cell division, organelles, that is mitochondria irukattum, plastids irukattum, they get eventually distributed to the two daughter cells. Equal avanga vandu division nadakudhu. Okay, so in some organisms, karyokinesis is not followed by cytokinesis, as a result of which multinucleated condition arises, leading to the formation of syncytium. So syncytium na sonna, inge vandu enna that is multinuclear inga cytokinesis that is division of cytoplasm நடக்கல ஸோ அதனால என்னன்னா ரெண்டு டாட்டர் நியூக்ளியை மட்டும் இல்லாமல் நியூக்ளியை வந்து அதுலேயே இருக்கு ஒரே சைட்டோபிளாசத்தில் இருக்கு ஸோ மல்டி நியூக்ளியேட்டடான ஒரு கண்டிஷன் வருது தட் இஸ் syncytium which is seen in the liquid endosperm in coconut ஸோ உங்களுக்கு புரிய வரும் liquid endosperm நீங்கள் படிச்சிருப்பீங்க and that is multi nucleatedனு படிச்சிருப்பீங்க எதனால அதோட ரீசன் தான் இது பிகாஸ் அவங்க வந்து கேரியோகைனசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் normally cytokinesis varum ana inge cytokinesis is missing in the case of liquid endosperm of coconut okay ungalku idu purinjirukonu nenikiren so edanaala mitosis nadakudhu na sonna moonu that is terms ஞாபகம் வெச்சுக்கோங்க equational division mitosis same number of chromosomes mitosis okay so என்ன importance irukku that is cell growth results in distributing the ratio of nucleus and cytoplasm இந்த ratio maintain பண்றதோ இல்லனா restore பண்றதோ யாரோட வேலை it is the mitosis ஓட வேலை so அதனால mitosis important and mitosis cell repairல very important role play பண்ணுது and third thing mitotic division in the meristematic tissues the apical and the lateral cambium continuous growth of plants throughout the life so அதனால தான் நம்ம சொல்லிருக்கோம் plantக்கு ஒரு death கிடையாது it continuously grows னு சொல்லிருக்கோம் it is because of mitosis so இந்த ஒரு விஷயங்கள் தான் mitosis ஓட importance உங்களுக்கு புரிய வரும் next பாத்தீங்கன்னா we have the meiosis so meiosis னு சொல்லும்போது mitosis உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் and next we are going to meiosis so meiosis the production of offspring by sexual reproduction it includes the fusion of two gametes so sexual reproduction la rendu gametes fuse ஆகுது and each with what haploid ஆன sets the haploid னு சொல்லும்போது இப்போ 32 form ஆகுது diploid na haploid அதோட half 16 okay so haploid cell of chromosomes and the gametes are formed from a specialized ஆன diploid cell and the diploid cell என்னவா இருக்கும் that is the zygote okay so this specialized kind of cell division reduces the chromosome number by half results in production of haploid ஆன daughter cell so ஒரு diploid ஆன ஒரு cell இருக்கு இந்த ஒரு diploid cell ல இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது ஒரு haploid ஆன cell ஃபார்ம் ஆகுது haploid ஆன daughter cells form ஆகுது so இந்த ஒரு கான்செப்ட் உங்க மனசுல நீங்க வெச்சுக்கோங்க and this kind of division it is called as meiosis so that meiosis ensures production of haploid phase in the life cycle okay of sexually reproducing organisms and fertilization restores the diploid phase so haploid phase maintain பண்றதுக்காக help பண்ணுது and என்னது fertilization restores the diploid phase okay so இத நீங்க ஞாபகம் வெச்சுக்கோங்க we come across meiosis during gametogenesis in plants and animals so meiosis னு சொல்லும்போது we'll be having what meiosis 1 இருக்கு and meiosis 2 இருக்கு so two sequential cycles of nuclear and cell division meiosis 1 and meiosis 2 sequentially நடக்கிற ஒரு ரெண்டு விஷயங்கள் okay so meiosis 1 னு சொல்லும்போது it is initiated after what the parental chromosomes have undergone replication so replication after S phase க்கு அப்புறம் meiosis 1 நடக்குது and meiosis 1 ல pairing of homologous chromosomes என்னன்னு நம்ம deeply பார்க்க தான் போறோம் NCERT எல்லா definitions-உம் எல்லாமே clear-ஆ NCERT ல கொடுத்திருக்காங்க so recombination between the non-sister chromatids of homologous chromosomes at the end of meiosis 2 4 haploid ஆன cells form ஆகுது so என்ன நம்ம பாப்போமா
So meiosis 1 னு சொல்லும்போது that is we have meiosis 1, meiosis 2. அதில் வந்து நம்மளுக்கு prophase 1, metaphase 1, anaphase 1 and telophase 1. meiosis 2ல prophase 2, metaphase 2, anaphase 2 and telophase 2. So இந்த மாதிரி தான் meiosis process நடக்குது. So meiosis 2 னு சொல்லும்போது it is similar to that of mitosis. Okay. So meiosis 1. meiosis 1ல starting with the prophase 1. So prophase 1 னு சொல்லும்போது first meiotic division it is typically longer. Okay. So meiosis னு சொல்லும்போது it is typically longer and அதில் வந்து and more complex when compared to the prophase of mitosis. So இங்கே prophase னு சொல்லும்போது கொஞ்சம் lengthyயான procedure in the case of mitosis. Sorry, meiosis. meiosis-ல வந்து prophase கொஞ்சம் lengthyயான step. Okay. So prophase-ல வந்து உங்களுக்கு 5 phases இருக்கு. leptotene, zygotene, pachytene, diplotin and diakinesis. So leptotene னு சொல்லும்போது என்னது? That is the stage the chromosomes become gradually visible under the light microscope. So light microscopeல நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம்னா chromosomes வந்து that is condensation நடக்குது. chromosomes வந்து இருக்குன்னா அதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? That is chromatin material condensed and formed as what? chromosomes மாறி இருக்கு. So the compaction of the chromosomes இவங்க வந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். leptotene first stage அதில் ஃபுல்லாக condensation ஸ்டெப்பும் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும். And இது வந்து followed by what? This is followed by the second stage of prophase 1 and that is called as the zygotene. So zygotene வந்து form ஆயிருக்கு. So leptotene முடிச்சு zygotene. Zygoteneல the stage chromosome start pairing நடக்குது and process of association நடக்குது and that is called as synapses. So இங்கே வந்து pairing start ஆகுது and that is seen in case of zygotene. Zygotene முடிச்சு அவங்க வந்து homologous chromosomes form ஆகுது. So இது வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது it is been by formation of a complex structure that is called a synaptimal complex. அந்த மாதிரி ஒரு complex is formed by what? Synapsed homologous chromosomes and that is what? Bivalent or tetrad. So இது வந்து எல்லா சென்டென்ஸும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தெரியும். So leptoteneல இங்கே பார்த்தீங்கன்னா leptoteneல we have condensation. So chromatin material ஒரு குரோமோசோமை வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு நியூக்ளியஸ்குள்ள. So அது பார்த்தீங்கன்னா இந்த சைகோட்டீனில் pairing occurs. So pairing occur ஆயிருக்கிறது that is zygotene. Okay. So zygoteneல pairing நடக்குது and we can see என்ன நடக்குது? pairing நடந்து அவங்க homologous chromosomes ஃபார்ம் பண்ணுறாங்க. So இந்த ஒரு pairing நடக்கும்போது இவங்க ஒரு அசோசியேஷனை நம்ம சினாப்சிஸ்னு சொல்லுவோம். And இந்த ஒரு சினாப்சிஸ் இருக்கும்போதே there is a formation of a complex structure that is called as synaptimal complex. ஓகேவா? So the complex formed by a pair of synapsed homologous chromosomes, they are called as what? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற குரோமோசோம்ஸை bivalentனு சொல்லுவோம். So bivalent or tetrad சொல்லுவோம். Next வந்து the next stage ன்னு சொன்னா that is the pachytene. So pachytene சொல்லும்போது that is during the stage the 4 chromatids of each bivalent chromosomes அவங்க distinctா tetrads அந்த மாதிரி வந்து arrangement இருக்கும். So இந்த மாதிரி இதில் there is appearance of recombination nodules. So recombination nodules form ஆகுது and the sites at which the crossing over occurs between the non-sister chromatids crossing over நடக்குது and that is what pachyteneோட ஸ்பெஷலான ஃபீச்சர். ஸோ crossing overன்னு சொல்லும்போது ஜெனட்டிக் மெட்டீரியலோட that is 2 homologous chromosomeல இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜீனோட அதோட டிரான்ஸ்ஃபர் நடக்குதுங்க. that is crossing over நடக்கிறது தான் எங்கே நடக்குது? pachyteneல நடக்குது. ஸோ pachytene சொல்லும்போது the crossing over it is enzyme mediated process and that is called as recombinase. ஸோ recombinase enzyme தான் என்ன பண்ணுது? recombinationக்கு ரிசல்ட் பண்ணுது.
Okay, so இங்க வந்து recombination between the homologous chromosomes is completed by the end of pack 18 and that is the beginning of diplotin. It is what synaptimal complex எது வந்து synapses form பண்ணுதோ அது வந்து அங்க வந்து complex dissolute ஆகுது and we can see the tendency of recombined homologous chromosomes of the bivalents to separate from each other except at the sites of crossovers. So இங்க வந்து X shaped ஆன ஒரு structures that is chiasmata form ஆகுது. இங்க பாருங்க that is synaptimal complex form ஆகி இங்க ஒரு tetrad form ஆகுது by the end of pack 18. pack 18 ஓட feature என்னன்னா crossing over நடக்குது. இந்த ஒரு figure நீங்க மனசுல வெச்சுக்கோங்க and followed by diplotin வருது. Dissolution of the what? Dissolution of the synaptimal complex and there is X shaped. இங்க பாருங்க crossing overல X shaped ஆன ஒரு structure form ஆயிருக்கு. Okay, so இங்க பாத்தீங்கன்னா X shaped ஆன ஒரு structure form ஆயிருக்கு and that is known as the chiasmata. And finally last என்ன நடக்குது diakinesis. Prophase 1 ஓட final stage and that is called as diakinesis and இங்க வந்து அந்த X shaped ஆன chiasmata போகுது and இங்க வந்து chromosomes fully condensation முடிக்குது and mitotic spindle it is assembled to prepare the homologous chromosomes for separation. So இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So by the end of diakinesis nucleolus disappears and nuclear envelope also breaks down. Okay, so உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So diakinesis முடிச்சா அடுத்தது metaphase 1. இந்த ஒரு 5 phase ஞாபகம் வச்சுக்கோங்க. That is we have the leptotin, we have the leptotin, zygotin, packitine, diplotin, diakinesis. These are the 5 stages or 5 phases of the prophase. Okay va, இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க and followed by we have the metaphase. So metaphase னு சொல்லும்போது that is bivalent ஆன chromosomes they align on the equatorial plane. Same mitosis நடக்க மாதிரி தான் இங்க வந்து equatorial planeல வந்து align பண்ணுது, microtubules opposite polesக்கு போகுது and then kinetochores வந்து attach ஆகுது. So figure பார்த்துடலாமா? இங்க பாருங்க that is metaphase 1. இங்க வந்து equatorial plateல வந்து arrange ஆகுது, kinetochore attach ஆகுது, microtubule opposite polesக்கு போகுது. Anaphase 1 ன்னு சொல்லும்போது homologous chromosomes they separate. So homologous chromosomes அப்படியே ரெண்டு opposite poleக்கு வந்து இழுக்குது and then while sister chromatids remain associated to the like sister chromatids பாருங்க centromerலே attach ஆயிருக்கு. Non-sister chromatid that is homologous chromosomes வந்து அவங்க separate ஆகி போயிடுறாங்க. And the nuclear membrane, nucleolus எல்லா திருப்பி போன விஷயங்கள் ப்ரோஃபேஸில் போகிற எல்லா that is dissolute ஆகிய போகிற எல்லா விஷயமும் திருப்பி வருது. So cytokinesis follows and we can see what this is called as dyad of cells. Dyad of cells னு சொன்னா இங்க ஒரு single cell இருந்தது 2 cells form ஆகுது after end of telophase. 2 cell form ஆகுது that is called as dyad of cells. So meiosis 1 endல we can get what? 2 cells that is dyad of cells. Okay, so although in cases of chromosomes that do not undergo some dispersion, they do not reach extremely extended state of the interphase nucleus. So in the random that is meiosis 1 சொன்னோம், meiosis 2 சொன்னோம், இதுக்கு நடுவுல இருக்கிற phase நம்ம வந்து that is interkinesis னு சொல்லுவோம். Interkinesisல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு point, there is no DNA replication. நம்ம வந்து interphase சொன்னோம், interphaseல வந்து ஒரு DNA replication இருக்குன்னு சொன்னோம். This is interkinesis without DNA replication. So interkinesis is followed by prophase 2. So prophase 2 னு சொல்லும்போது it is much simpler. cytokinesis achieve ஆகுது and then meiosis 2 வந்து இங்க நடக்குது. So இங்க என்னன்னா that is we can see the nuclear membrane disappears by the end of the prophase 2 and the chromosomes again became compact. So இங்க வந்து already இப்போ வந்து ரெண்டு that is dyad of cellsல chromosomes போயிருக்கு, homologous chromosomes. அந்த homologous chromosomes திருப்பி என்ன ஆகுது that is condensation வழி திருப்பி வந்து compact ஆகுது. So at the end of the chromosomes align in the equator of the microtubules, opposite poles, and spindle gets attached to the kinetochores of the sister chromatids. And anaphase 2,
This is similar to the mitosis. So simultaneous splitting of each of the chromosomes and then opposite pole of the cell ku vandu attach aayirukku, and then shortening of the microtubules attached to the kinetochores, and we have what, the telophase 2 meiosis ends with the telophase 2, and the group of chromosomes group of chromosomes once again get enclosed by a nuclear envelope, cytokinesis following, resulting in the formation of a tetrad of cells. So at the end of the meiosis 2, 4 haploid cells வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோஃபேஸ் 2ன்னு சொல்லும்போது 2 செல்ஸ் இருக்குது, அண்ட் 2 செல்ஸில் வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது. அகெயின் அதில் வந்து ப்ரோஃபேஸ் 1ல் கண்டென்சேஷன் காம்பேக்ட் நடக்குது, அண்ட் ஃபாலோட் பை த இக்விட்டோரியல் அரேஞ்ச்மெண்ட் மெட்டஃபேஸ் 2ல், and then we have the microtubules that is opposite polesக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது, and then followed by the formation of tetrad of cells. So meiosis 1 la dyad of cells and meiosis 2 la tetrad cells, that is 4 cells form ஆகுது. So எதனால meiosis important? Meiosis வந்து it is a mechanism by which conservation of specific chromosome number of each species is achieved across the generations and in sexually reproducing organisms, and even though the process per se paradoxically results in the reduction of chromosomes. So இங்கே பார்த்தீங்கன்னா chromosome number conservation தான் நடக்குது. Okay, but நம்ம என்ன சொல்லுவோம்னா reduction division ன்னு சொல்லுவோம். So it is by reduction of the chromosomes number by half. So இங்கே genetic variability வந்து increase ஆகிறதுக்காக meiosis வந்து help பண்ணுது. So one generation to the next generation நம்ம சொல்லுவோம், that is variations இருக்கு, evolutionக்கான ஒரு process நடக்கும்போது variations இருக்குன்னு சொல்லுவோம், and meiosis is a contributory factor. Okay, so with that நம்ம வந்து இந்த ஒரு chapter, that is cell cycle and cell division. Okay, so cell cycle ன்னு சொல்லும்போது இன்னொரு வாட்டி ஒரு இது பார்த்தீங்கன்னா we have cell cycle னு சொல்லும்போது sequence ஆன ஒரு, that is ஒரு events by which a cell duplicates its genome. ஒரு parentல இருந்து ஒரு daughter cell form ஆகும்போது, and we have to always remember this, we have the M phase followed by the G1, S phase and the G2 phase. இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். So we have the M phase, the G1 phase, S phase and the G2 phase, and இது வந்து G1 phase ல இருந்து exit ஆகி G0 phaseக்கு போகும், that is the G0 phase, quiescent phase. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். And we have to always remember each sentence, என்ன ஸ்டெப்ல என்ன நடக்குது அந்த விஷயங்களும் நீங்க வந்து ஒரு பிக்சர் போல வரைஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு லைக் ஈஸியா இருக்கும். and followed by இதோட summary படிக்கும்போது உங்களுக்கு புரிய வரும். summary படிச்சீங்கன்னா, like according to the cell theory, cells arise from the pre-existing cells. Okay, so இருக்கிற cellsல இருந்து தான் cells form ஆகுது, and அதுதான் cell division னு சொல்றாங்க. so single celled ஆன zygote இருந்து தான் என்ன form ஆகுது, sexually reproducing organismத்தோட cells life cycle ஆரம்பிக்குது. cell division வந்து does not stop with the formation of a mature organism, but it continues throughout its life cycle. Okay, life cycle throughout it continues, and cell cycle it is divided into what, 2 phases, that is we have the interphase and mitosis, that is the M phase. Interphase la வந்து preparation, that is the period of preparation for the cell division தான் interphase னு சொல்லுவோம், and mitosis, that is M phase னு சொன்னா the actual period of cell division தான் mitosis. So we have the interphase and the mitosis, a period of preparation for cell division, that is interphase. Mitosis னு சொன்னா actual period of cell division, and it is what interphase la we have the G1 phase, S phase and G2. G1 ல cell grow ஆகுது and carries out normal metabolism. So most organelle duplication occurs during this phase. நம்ம சொல்லியிருக்கோம் cytoplasmல that is centriole ஓட duplication நடக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். So S phase னு சொல்லும்போது அங்கே தான் DNA replication நடக்குது and chromosome duplication நடக்குது, and G2 phase னு சொல்லும்போது அங்கே தான் cytoplasmic growth நடக்குது, DNA replication நடக்காது. So அதை வந்து என்னது, interphase ஓடுது. Mitosis னு சொல்லும்போது we have 4 phases which is prophase, metaphase, anaphase and telophase.
prophase, metaphase, anaphase and telophase. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. And chromosome condensation occurs during the prophase. So condensation னு சொல்லும்போது chromatin material chromosome மாறுற phase, that is that occurs during what? Prophase. ஓகேவா? And metaphase னு சொல்லும்போது alignment of chromosomes at the equatorial plate, and during anaphase the centromeres divide and chromatids start moving into the opposite poles. So opposite poles க்கு போய் அவங்க வந்து splitting லாம் நடக்குது, and the like reappearance of all the organelle happens in the telophase. So இந்த ஒரு that is mitosis follow பண்ணி என்ன நடக்குதுன்னா we have the cytokinesis, cytoplasmic division நடக்குது. So mitosis னு சொன்னா it is equational division in which the chromosomal number of the parent is conserved in the daughter cell. So daughter cell parental மாதிரி it is being conserved. And mitosis oda contrasting we have meiosis occurring in the diploid cell. So diploid cell la we have the meiosis. So diploid cells la meiosis நடக்குது. Meiosis னு சொல்லும்போது reduction division னு சொல்றோம், and it reduces the chromosomes number by half while making gamete. So gamete வந்து form ஆகும்போது the number of chromosomes வந்து it reduces to half. So இங்க வந்து we have meiosis 1 and meiosis 2 இருக்கு, meiosis 1 and meiosis 2. and meiosis 1 ல நம்ம வந்து prophase வந்து கொஞ்சம் lengthyயான step, and it has been divided into 5 phases: leptotene, zygotene, pachytene, diplotene and diakinesis. So இந்த 5 stages யும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். and என்ன each phase ல நடக்குது followed by the meiosis 2 is similar to the mitosis. and here what happens during the anaphase 2 the sister chromatids separate. So thus at the end of meiosis 4 haploid cells are formed. So இந்த ஒரு summary உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரிய வரும்னா இந்த ஒரு ஏரியால இருந்தே நிறைய MCQs, that is question statement based ஆன questions வரலாம். ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து எவ்வளோ வாட்டி ஒரு not or is வந்து விட்டுட்டா கூட உங்களுக்கு அந்த entire sentence வந்து தப்பாக போயிடும். ஸோ each statement உங்களுக்கு NCERT படிக்கும் போதே உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ செல் சைக்கிள் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி போய் முடியுது, மைட்டோசிஸ் என்ன, மியோசிஸ் என்ன, இது ஒரு வந்து நீங்கள் ஒரு நோட் புக்லேயோ அந்த மாதிரி எதாவதுல வந்து வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஸோ மைட்டோசிஸ்னு சொல்லும்போது அது வந்து என்னது ஈக்குவேஷனல் டிவிஷன், மியோசிஸ்னு சொல்லும்போது ரிடக்ஷன் டிவிஷன், அது ஒரு கம்பேர் பண்ணி ஒரு டேபிளோ அந்த மாதிரி வரைஞ்சி வச்சா கூட உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த எல்லா டயக்ராம்ஸும் இந்த NCERTயில் கொடுக்குற எல்லா டயக்ராம்ஸும் நீங்கள் வந்து அது நல்லபடியாக உங்கள் மனசில் ஏறணும். ஸோ இங்கேருந்து மைட்டோசிஸ்லேருந்து ஆரம்பித்து இது வந்து ஏர்லியான ப்ரோஃபேஸ் உங்களுக்கு அது மனசில் இருக்கணும். ஏர்லி ப்ரோஃபேஸ், இது வந்து லேட் ப்ரோஃபேஸ், அண்ட் இது வந்து மெட்டஃபேஸாக மாறுது, அண்ட் ஆனஃபேஸாக மாறுது, டீலோஃபேஸாக மாறுது. ஸோ ஈச் டயக்ராம்ஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ எப்படி தான் இன்டர்ஃபேஸ் டயக்ராம்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நீட் கொஸ்டின்ஸில். ஸோ நம்ம அதை டயக்ராம்ஸ் தட் இஸ் படித்து போகும்போது இந்த ஒரு ஃபிகர்ஸ் டயக்ராம்ஸ் வந்து சைமல்டேனியஸ்லி அதுவும் நீங்கள் படித்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து லைக் இந்த செல் சைக்கிள் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து லைக் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் NCERT நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வைங்க. இன்டர்ஃபேஸ்னு சொல்லும்போது G1 S phase, G2 அந்த ஒரு இது மாதிரி நான் ஃப்ளோ சார்ட் முன்னாடி காமிச்சேன், அந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை காமிங்க. தட் இஸ் G1 S G2 and M phase. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அண்ட் திஸ் ஃபிகர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். we have that M phase மைட்டோசிஸ்னு சொல்லும்போது ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனஃபேஸ், telophase and followed by the cytokinesis. So karyokinesis இதை மொத்தம் நம்ம karyokinesisனு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபிகரும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா லைக் மிஸ்ஸிங், லைக் இது வந்து ஏதாவது ஃபில் பண்ண கேட்பாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணால் நீங்கள் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி லைக் எப்படின்னா ஈஸி ஸ்கோரிங்கான ஒரு சாப்டரை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? இதுவரை வந்து நான் வந்து எல்லாம் முடிச்சிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்சஸ் ஆஃப் NCERT வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து
இம்பார்ட்டண்ட்டாக இவ்வளோ தான் கேட்பாங்க. அண்ட் தென் மியாசிஸ் 1 மியாசிஸ் 2ன்னு சொல்லும்போது அந்த ப்ரோஃபேஸ் 1ல் இருக்கிற ஈல் ஸ்டெப் லெப்டோடீனா இருக்கட்டும், ஜைகோடீனா இருக்கட்டும், பேக்கைடீனா இருக்கட்டும், அண்ட் டிப்ளோட்டீன் அண்ட் டயாகைனசிஸாக இருக்கட்டும், எல்லா ஸ்டேஜ்லையும் என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் வந்து அது ஃபார்ம் ஆகுது, என்னெல்லாம் போகுது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு டயக்ராம் வந்து என்சிஆர்டி இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக இதை நான் வந்து போட்டிருக்கேன். தட் இஸ் லெப்டோட்டீனில் வந்து கண்டென்சேஷன் நடக்குது அண்ட் சினாப்டோமில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது and then tetrad formation ஆகுது and here we have the chiasmata form ஆகுது, that is the X shaped ஆன chiasmata form ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், உங்களுக்கு கரெக்டாக அது புரியணும். that is chiasmata அப்படி சொல்லும்போது டிப்ளோட்டீன் மனசில் வரணும். terminalization of the synaptimal complex அப்படி சொல்லும்போது டிப்ளோட்டீன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ டயாகைனசிஸ்னு சொல்லும்போது டயாகைனசிஸ் ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது, ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களோட இது வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, ஸோ அதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஓகே ஓகே பரவாயில்ல, நான் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஒரு லைஃப் சைக்கிளில் நீங்கள் கண்டிப்பாக அது போடலாம். ஓகேவா, இந்த ஒரு செல் சைக்கிள்னு சொல்லும்போது லைக் ஆஃப்டர் ஜெனட்டிக்ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைலி கொஸ்டின் ஏரியா, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் அதனால உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களோட என்சிஆர்டி மட்டும் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். ஜஸ்ட்டு இந்த ஒரு செல் சைக்கிளுக்கு மட்டும் நீங்கள் 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நல்லபடியாக தெரிஞ்சிருந்துன்னா செல் டிவிஷன் எப்படி தான் நடக்குது, இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி தான் இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தோட ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஒரு சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ பாருங்கள், பரவாயில்ல. ஓகேவா, அது நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, அது பரவாயில்ல. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதில் போடலாம்.